எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி செட்டிநாடு சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன். இப்போ அந்த குழம்பு எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். ஒரு துண்டு பட்டை சேர்க்குறேன், 3 ஏலக்காய், ஒரு ஸ்டார் சேர்க்குறேன், 3 லவங்க, கொஞ்சமாக கல்பாசி சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்க்குறேன், 5 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நான் லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான், எடுத்துடலாம். 1 நிமிஷம் ஆகிடுச்சு. 1/2 கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான், ஒரு 4 நிமிஷம் ஆயிருக்கு. நான் இப்போ எடுத்துடுறேன். கொஞ்சமாக சூடு ஆறட்டும், அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சூடு ஆறிடுச்சு, நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன், ஒரு பிரியாணி இலை சேர்க்குறேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடி சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நம்ம இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் தக்காளி சேர்த்து 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதில் நம்ம இப்போ சிக்கன் சேர்த்துடலாம். நான் 1/2 kg சிக்கன் சேர்க்குறேன். நான் இப்போ எல்லா சிக்கனும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நான் மீடியம் ஹீட்டில் ஒரு 7 நிமிஷம் நான் வேக வச்ச மூடி போட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்க்கலாம். இப்போ நான் இதில் தண்ணி சேர்க்குறேன். நான் 2 கப்பு தண்ணி சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போது நான் 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டேன்.
ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். கொத்தமல்லி சேர்த்துறேன். அவ்வளோதான். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்முடைய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.